பிணியாளர்களின் ஆரோக்கியமே, உடல் மற்றும் மன நோய்களால் வாடும் உமது பிள்ளைகளை உமது கருணை பார்வையால் நோக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளையும் நீண்ட கால உபாதைகளையும் உமது திருமகன் இயேசுவின் காயம்பட்ட கரங்களால் தொட்டு சுகம் அளியும். பலவீனமான எங்கள் உடல்களுக்கு புத்துயிர் தாரும். குறிப்பாக தீராத வலிகளாலும் மன அழுத்தங்களாலும் தவிப்பவர்களுக்கு உமது ஆறுதலான அரவணைப்பை கொடும். நீர் ஒரு முறை சிலுவை நாதரை பார்த்தாலே போதும், எங்கள் நோய்கள் யாவும் விலகி ஓடும் என்ற நம்பிக்கையோடு உமது அற்புத சுகத்தை வேண்டுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே, நீண்ட நாட்களாக தங்கள் இல்லத்தில் ஒரு மழலையின் சிரிப்பொலி கேட்காதா என ஏங்கும் தம்பதியினருக்காக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்னையே, நீர் இறைமகன் இயேசுவை தாங்கியது போல மழலை செல்வம் வேண்டி நிற்கும் இவர்களது வாழ்விலும் ஒரு புதிய உயிர் மலர செய்யும். இவர்களது ஏக்கங்களை தீர்த்து இவர்களது கரங்களை ஒரு அழகிய செல்வத்தால் நிரப்பியருளும். ஆபிரகாம் சாராள் தம்பதியருக்கு புதுமை செய்த இறைவனிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்து இவர்களது குடும்பத்தில் ஒரு புதிய சந்ததியை உருவாக்கி மகிழ்ச்சியை தந்தருளும். ஏழைகளின் பங்காளியே, பொருளாதார நெருக்கடிகளாலும் கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளாலும் நிம்மதி இழந்து நிற்கும் உமது பிள்ளைகளை தேற்றும். அவர்கள் வாங்கிய கடன்களை நேர்மையான வழியில் திருப்பி செலுத்த தேவையான வருமானத்தையும் வாய்ப்புகளையும் திறந்துவிடும். தேவையற்ற செலவுகளில் இருந்து எங்களை காத்து சீரான பொருளாதார வாழ்வை மேற்கொள்ள வழி நடத்தும். முடங்கி கிடக்கும் எங்கள் வாழ்வாதாரம் மீண்டும் உயிர் பெறவும் நிம்மதியோடு உணவருந்தவும் உமது ஆசீர்வாதத்தை வழங்கியருளும். வெற்றியின் அரசியை, எங்களை சூழ்ந்திருக்கும் பில்லி சூனியம், ஏவல் மற்றும் பொறாமை போன்ற தீய சக்திகளின் அத்தனை பிணைகளையும் உமது திருமகனின் திரு இரத்தத்தால் உடைத்தெறியும். இருளின் ஆவிகள் எங்களை அணுகாதபடி உமது ஒளி கவசத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். எங்கள் மனதை அலைக்கழிக்கும் தீய எண்ணங்கள், தேவையற்ற பயங்கள் மற்றும் எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை அளித்தருளும். நாசரேத்து திரு குடும்பத்தை பாதுகாத்தது போல எங்கள் இல்லத்தையும் எந்த ஒரு தீய மந்திரமும் தீண்டாதபடி வேலி அமைத்து காத்தருளும்.